கர்த்தர் மாட்டதாக இன்றைய வசனம் யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத விஷயங்களையும் அவர் செய்கிறார். இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அதை கர்த்தர் செய்கிறார். இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம 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 சிந்தை நம்ம மூளைக்குன்னு ஒரு இது இருக்கும். இவ்வளோதான் சிந்திக்க முடியும் அப்படின்னு இருக்கும். வேதம் சொல்லுது நமக்கு நினைவு நமக்கு நம்மளோட ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனை வந்து இப்படி சொல்யூஷன் வரலாம் அப்படின்னு நம்ம ஒரு இந்த இப்படி நடக்கலாம் இப்படி ஒரு 4 ஆப்ஷன் வச்சுருப்போம். கர்த்தர் 5வது ஆப்ஷன்லாம் ஜெயம் கொடுப்பார். நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. அதை வேதம் சொல்லுது ஆராய்ந்து முடியாது. நம்ம எதுவுமே ஒரு ஆராய்வு நம்ம இந்த இடத்துக்கு போனோம் இந்த இப்படி நடந்த இந்த ஒரு பிரச்சனை இருக்குது ஆண்டவர் இப்படி இது வந்தால் நான் இதில் வந்து நார்மல் ஆயிடுவேனே அப்படி நம்ம நம்ம மூளை ஒரு சிந்திச்சு ஆராய்ச்சி பண்ணி சொல்லுது இது இது வந்து உனக்கு பணம் சிம்பிளாக முடிஞ்சிடலாம் அப்படின்னு. ஆனால் வேதம் சொல்லுது நம்ம ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்வாரா நம்முடைய மூளையால் நம்மளை ஆராய்ச்சி செய்ய முடியாத அளவு ஜெயத்தை கொடுப்பார். அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆசீர்வாதமாக எந்த காரியம் இருந்தாலும் தேவன் நடத்துவார். வேலையில் நம்ம வாழ்க்கையில் அநேக பிரச்சனை இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லைன்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது ஆண்டவரே. ஏன்னா எல்லாம் உலக ரீதியாக யோசிச்சு பார்ப்பாங்க. இதுக்கு சொல்யூஷனே இல்ல. இதான் முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம மூளையால சிந்திக்க முடிஞ்ச அளவு அது இப்போ சிந்திச்சு ஆராய்ச்சி பண்ணி அது ஏதாவது பண்ணலாமா? முடியவே முடியாதுன்னு இருக்கும். அதே சொல்லுது ஆராய்ந்து முடியாத காரியங்களை தேவன் செய்கிறார். நம்ம இன்னைக்கு கர்த்தரை அர்ப்பணிப்போம். உங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே தேவன் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்ய நம்ம கண்டிப்பாக தேவன் பயன்படுத்துவார். அந்த உங்களுக்கு கொடுத்த காரியங்கள் உங்க நினைவிலும் வந்திருக்காது, மற்றவங்க நினைவிலும் வந்திருக்காது. ஆனா உங்களுக்கு கொடுத்த காரியங்களை விசேஷமாக நடத்துவார். நம்ம கர்த்தர் ஆராய்ந்து முடியாத காரியம் செய்தார்னா, நம்ம கர்த்தருடைய கரத்தில் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம சரிப்படுத்தணும். அநேக கால தாமதங்கள் வருஷங்கள் போய்க்கிட்டே இருக்கலாம். நம்ம இன்னும் கர்த்தருக்குள் வராம இருக்கலாம். கர்த்தர் விரும்புகிற மாதிரி ஒரு வாழ்க்கையை பரிசுத்தமாக வாழ்ந்தோமானால் கண்டிப்பாக நம்முடைய காரியத்தில் தேவன் ஒரு அதிசயம் செய்வார். அந்த அதிசயம் எப்படி செய்ய போறாங்கிறது உங்க நினைவிலும் வந்திருக்காது. யாரோட நினைவும் வந்திருக்காது. வேதம் சொல்லுது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்வார். அது எதுவுமே நம்ம நம்ம நினைவிலே வர முடியாத அளவுக்கு தேவன் செய்வார். எந்த காரியம் வந்தாலும். இந்த வேலையில் அர்ப்பணிப்போம். கண்டிப்பாக தேவன் நம்ம அந்த உலகத்தில் வாழுற நாட்களில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவனுக்கு விஷயம் ஆமென்.